ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2024ல ஒரு கொரியன் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஆபீசர் பிளாக் பெல்ட் அப்படிங்கிற படத்தோட முழு கதை உலகத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு தெரியும் இந்த படத்தை நிறைய சேனல்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் உங்களுக்காக கொண்டு வந்தேன். அட, ஒரு முறை என்னோட வாய்ஸ்ல தான் கேட்டு பாருங்களேன், கண்டிப்பா பிடிக்கும். சரி, படத்துக்கு ஒன்லைன் அப்படின்னு எதுவும் தேவையில்லை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் லாஸ்டா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு அதுல தற்போதைக்கு தலைமுடி பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா 2 ஹெர்பல் ஹேர் ஆயில சேல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒருவேளை உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. மீதி வேலையை நாங்க பாத்துக்கிறோம். சரி, உங்கள எத்தனை பேருக்கு கொரியன் படம் பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு, சரி இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஓபனிங் சீன்லயே பட்டெக்ஸ்ல வெயில் அடிக்கிற வரைக்கும் நல்லா தூங்குறான் இல்லையா, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஆளு பாக்குறதுக்கு என்னமோ வாட்ட சாட்டமா இருந்தாலும் கூட இன்னமும் பையன் ஒரு விளையாட்டு பிள்ளை. அங்க இருக்க ரேக்க பாத்தீங்களா, ஃபுல்லாவே நம்மால ஜூடோ, டாக்வொண்டோன்னு மார்ஷியல் ஆர்ட் சம்பந்தமான நிறைய போட்டிகள்ல கலந்து 3வது லெவல் வரைக்கும் போயிருக்கான். பிளாக் பெல்ட் கூட வாங்கியிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா ஹீரோவுக்கு எந்த போட்டியில கலந்துகிட்டாலும் சரி, அதுல இவன் தான் முதல் இடத்துல இருக்கணும்னு மாங்குன்னு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோ இந்த சண்டை போட்டிகள்ல கலந்துகிட்டதுக்கான முக்கியமான காரணமே இவனுக்கு அதுல இருக்கக்கூடிய ஃபன்னான திங்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. இங்க ஒரு பக்கத்துல சண்டையெல்லாம் முடிச்சிட்டு நேரா தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வந்தா அந்த பயலுங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்து கேம் விளையாடுறானுங்க. மொத்தமா ஹீரோவுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பல்கா இருக்கான் பாருங்க, இவனை ஷார்ட்டா பேண்டானு மைண்ட்ல வச்சுப்போம். வடக்கன்ஸ் எல்லாம் வாந்தி எடுத்த மாதிரி ஒருத்தன் தலைமுடி இருக்கு பாருங்க, இவனை செம்பட்டன்னு மைண்ட்ல வச்சுப்போம். 3வதால கண்ணாடிக்காரன்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஜாலியா கேம்லயும் வின் பண்ணும் போது கரெக்டா ஹீரோவோட அப்பா கிட்ட இருந்து கால் வருது. டே, இந்த மாதிரி ஒரு டெலிவரி இருக்குன்னு. சரிப்பா, இதோ உடனே வரேன்னு மைட்டி சிக்கன் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு சிக்கன் கடை இருக்குது. அங்க போயிட்டு பார்சல் வாங்கினவன் இவனுக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு சலூன் ஆன்ட்டி இருக்காங்க. அவங்க கிட்ட பார்சல் கொடுத்துட்டு நம்மால திரும்ப நேரா வீட்டுக்கு வரான். அப்ப நேரத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ இல்லாம நாங்க 3 பேரா மேட்ச் போட்டுட்டு இருக்கடா, சீக்கிரம் வந்து தொலைன்னு கத்துவானுங்க. சரின்னு ஹீரோவும் பேசிட்டு காலை கட் பண்ணும் போது லெஃப்ட் வாக்ல ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு திரும்பி பார்த்தா நிபந்தனை கைதியா வெளியில இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பான் போல. அவனை திரும்ப கைது பண்றதுக்காக ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. இவரோட பேரு ஜோ. தனியால அந்த மனுஷன் அந்த கிரிமினலை பிடிக்க பாக்குறாரு. ஆனா அவன் மூஞ்சி மேலேயே கும்மாங்குத்து குத்தி விளையாடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல மல்லு கட்டி ஆளை லாக் பண்ணிட்டாரு. அப்ப அந்த கிரிமினலை பாருங்களேன், யோ நான் ஓட மாட்டேயா, என்ன நம்பு, தயவு செஞ்சு என்ன எதுவும் பண்ணாதன்னு கெஞ்சுவான். அவசரப்பட்ட ஜோவும் இவன் பேச்சை கேட்டு கொஞ்சமா கைய ரிலீஸ் பண்ணும் போது அந்த முட்டா பீஸ் கீழே கிடந்த ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்து டப்புன்னு வயித்துல ஏத்திட்டான். உடம்புல மாடி இருக்க சூட்டால அந்த மனுஷனுக்கு பெருசா உயிருக்கு பாதகம் இல்ல. இருந்தாலும் எட்டி கீழே தள்ளனவன், நீ என்னடா என்ன பிடிக்கிறது, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு மாங்குன்னு போட்டு மிதிக்கிறான். அந்த ஆபீசர் கிட்டத்தட்ட பயங்கர லெவலுக்கு போயிட்டாரு. இத தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஹீரோ சும்மா இருப்பானா? எலை பொடலங்காமுக்கா, என்னடா பண்ணிட்டு இருக்க, இந்த பாரு ஒழுங்கா கையில இருக்க பாட்டில கீழே போடு. தோடா பிஸ்கோத்தே, தம்பி பெரிய பசங்க சுத்துற இடம் பா இது, நீங்க இருந்து கிளம்பே. முடியாது, உன்னால ஆனதை பாத்துக்கோ. உடனே கடுப்பான கிரிமினல் பாட்டில வச்சு நம்ம ஹீரோவை குத்த பாக்குறான். ஆனா நம்மாலு கால்ல லாக்க போட்டு ஒரு தள்ளுவான். அதுக்கே கிரிமினல் மயங்கிட்டான். ஆபீசர் ஜோவுக்கு இதை பார்த்து செம ஷாக்கு. என்ன இவன் ஒரே அடியில அந்த ஆளை அடிச்சு போட்டான்னு. அதுக்கப்புறம் எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்மால் பண்ண வீர தீர செயலுக்காக அந்த ஜோவோட ஆபீஸ்ல இருந்து ஒரு சின்ன அவார்டும் கொடுக்கறாங்க. அப்பதான் இந்த இடத்தோட மேனேஜர் பேச ஆரம்பிக்கிறாரு. இவரோட பேரு கிம். தம்பி, நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லனா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரின்னு பக்கத்துல இருக்க கேபினுக்கு வராங்க. தம்பி, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். நீங்க ஹெல்ப் பண்ணீங்க இல்லையா ஜோ, அவருக்கு பயங்கரமா காயம்பட்டிருக்கு. அவர் திரும்ப வேலைக்கு வரதுக்கு கண்டிப்பா 4 வாரமாச்சும் ஆகும். அப்புறம் இந்த இடம் ப்ரொபிஷியன் ஆபீசர்ஸ்க்கு சொந்தமானது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கிரிமினல் குற்றத்தை பண்ணிட்டு உள்ள போயிட்டான்னு வைங்க, அவன் திரும்ப நிபந்தனையின் மூலமா ரிலீஸ் செய்யப்படுவான். அவனோட கால்ல எலக்ட்ரிக்கல் டிவைஸை மாட்டி விட்டு அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா கண்காணிக்கணும். அதுதான் இந்த ப்ரொபிஷன் டீமோட வேலை. ஒருவேளை மறுபடியும் அந்த கிரிமினல் ஏதாவது தப்பு பண்றான் அப்படின்னா அந்த டைம்ல உள்ள போந்து இந்த ஜோ மாதிரியான மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆபீசர் உள்ள போந்து மக்களுக்கு ஆபத்து வராத மாதிரி அந்த கிரிமினலை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். இதுதான் ரூல்ஸ். சரிங்கய்யா, எல்லாம் ஓகே தான். ஆனா இது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? ஆக்சுவலா லாஸ்டா நான் ஜோ கிட்ட பேசும்போது நீ ரொம்ப சூப்பரா சண்டை போட்டேன்னு என்கிட்ட சொன்னாரு. உண்மையை சொல்ல போனா இந்த ஆபீஸ்ல எல்லாருமே அட் அ டைம்ல
3 ஷிஃப்ட தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஆள் தட்டுப்பாடு. அதனால உனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னா ஆபீசர் ஜோ திரும்ப வர வரைக்கும் நீ இந்த வேலையை பார்க்க முடியுமா? எது, நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆபீசரா? ஆமாப்பா, இதுக்கு பெருசா குவாலிபிகேஷன் எதுவும் தேவையில்லை. உன் சண்டைய பார்த்த ஜோவே நீ ஒரு டேக்வாண்டோ கத்துக்கிட்ட ஆளுன்னு சொன்னாரு. இதுவே போதும், இந்த குவாலிபிகேஷனை வச்சு உன்னை வேலைக்கு எடுத்துப்போம். ஒரு நிமிஷம் அமைதியான ஹீரோவும் அப்படின்னா இதுல ஃபன் இருக்குமா? மேனேஜரும் சமாளிக்கிறதுக்காக ஃபன் இருக்குமான்னு தெரியல. ஆனா இங்க கூட இருக்கும்போது நாங்க அங்க உன்னை ஃபன்னா தான் ஹேண்டில் பண்ணுவோம். சரி சார், நான் யோசிச்சு சொல்றேன்னு விசிட்டிங் கார்டு மட்டும் வாங்கிட்டு நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வரான். ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறான். அவங்களும் சரி, ஹீரோவோட அப்பாவும் சரி, உனக்கு பிடிச்ச மாதிரி இரு, உனக்கு பிடிச்சத மட்டுமே பண்ணுன்னு சொல்றாங்க. எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமான்னு நேரா கிளம்பி அந்த ப்ரொபேஷன் ஆபீஸ்க்கு வரான். மேனேஜரும் ஹீரோவை பார்த்துட்டு, பாருங்கப்பா, நம்ம டீம்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க பையன் ஆபீசர் ஜோவை கூட இவன் தான் காப்பாத்தினா. முதல்ல பேசிக் எல்லாத்தையும் சொல்லி கொடுங்கன்னு கம்ப்யூட்டர்ல உட்கார வச்சு, இந்த பாரு, இந்த கிரீன் கலர் இருக்குல்ல, இது எல்லாமே கிரிமினல்ஸோட லிஸ்ட். அவங்க கால்ல மாட்டி இருக்கக்கூடிய அந்த டேக்ல எப்பெல்லாம் 30%க்கு கீழே சார்ஜ் கம்மியாகுதோ அப்பெல்லாம் அதோட கலர் எல்லோவா மாறி போயிடும். ஒருவேளை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அது ரெட்டா மாறி போயிடும். சோ பவர் எப்ப கம்மியாகுதோ அப்ப டைரக்டா நாம அவங்களுக்கு கால் பண்ணி சார்ஜ் போட சொல்லணும். ஒருவேளை அவங்க அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா டைரக்டா போயிட்டு அவங்கள கைது பண்றதுக்கான அனுமதி கூட நமக்கு இருக்கு. பரவாயில்லையே, வேலை ரொம்ப ஈஸியா இருக்குதுன்னு நம்ம ஹீரோவும் ஜம்முன்னு உட்காந்துட்டான். நேரம் போகுது. இப்ப வரைக்கும் ஹீரோவுக்கு அடுத்த கேஸ் வரவே இல்லை. அப்ப சடனா கம்ப்யூட்டர்ல யாங்கோ அப்படிங்கிற கிரிமினலோட டேக்ல பேட்டரி கம்மியான மாதிரி சின்ன நோட்டிபிகேஷன் வருது. செக் பண்ணி பார்த்தா அந்த பயலோட வயசு வெறும் 20. என்ன கேஸ்ல உள்ள போயிருக்கான் பாருங்க, பொம்பளை சோக்கு, அட துப்பு கெட்டவனு திட்டிட்டு டைரக்டா இப்ப அவனுக்கு கால் பண்ணுவான். சார், இந்த மாதிரி உங்க டேக்ல பேட்டரி கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் நீங்க சார்ஜ் பண்ணிடுறீங்களா? அவன் கடுப்பாயிட்டு, இந்த பாரு, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லாத, தக்காளி வைடா போனன்னு ஹீரோவை தாறு மாறா திட்டுறான். உடனே இந்த விஷயத்த ஹீரோவும் மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது, இந்த பாரு, எப்பவுமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆபீசர் தனியா போக கூடாது, நான் உன் கூட வரேன்னு ஹீரோவுக்கு முதல்ல ஒரு சில சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுலயும் முக்கியமா கிரிமினலை ஷாக்க வச்சு பிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன டிவைஸும் கொடுக்குறாங்க. இங்க இருந்து கார்ல கிளம்பும் போது, இந்த பாரா, எப்பவுமே உன்னோட உடம்புல ஒரு சின்ன கேமரா இருக்கும், அத கிரிமினல் பக்கத்துல போனதுமே நீ ஆன் பண்ணிடணும். ஏன்னா அப்பதான் நீ என்ன பண்ற, அவங்க என்ன பண்றாங்கன்னு எல்லா டீடைல்ஸும் ரெக்கார்ட் ஆகும். ஒருவேளை தேவைப்பட்டா நீ அந்த ஷாக்கிங் டிவைஸ் கூட பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பேசிட்டு அந்த யாங்கோ இருக்கக்கூடிய லொகேஷனுக்கு வந்துட்டாங்க. ஹீரோ அங்க இருக்க விண்டோஸை பார்த்ததுமே, சார் கவனிச்சிங்களா, அந்த விண்டோல கிரில் இருக்கு, இந்த விண்டோல கிரில் இல்ல, அப்படின்னா நாம உள்ள வந்தா தப்பிச்சு போகணும் தான் அதை கழட்டி வச்சிருக்கான். நீங்க என்ன பண்ணுங்க, வாசல் கதவை தட்டுங்க, ஒருவேளை இந்த விண்டோ வழியா எஸ்கேப் ஆகி வெளியில வந்தா நான் புடிச்சிடுறேன். சரி, நல்ல ஐடியாவா இருக்கேன்னு நேரா அந்த யாங்கோவோட வீட்டு கதவை நம்ம மேனேஜர் தட்டுவாரு. ஆனா அந்த பைய வலுக்கட்டாயமா ஒரு புள்ளைய தூக்கிட்டு வந்து அவ கூட கஜமுஜா பண்ணிட்டு இருக்கான். வேணா என்ன விட்டுன்னு கதறா. வெளியில இருக்க மேனேஜர் இதை கேட்டா சும்மா இருப்பாரா? ஏய், கதவத்தோட கம்னாட்டி என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு கத்துவாரு. கடுப்பான யாங்கோ வேற கையில கத்திய வச்சுக்கிட்டு, வக்காளி வெளியில வந்த உன்னை குத்துயிரும் கொலையுரும் ஆகிடுவேன், ஒழுங்கா அங்க இருந்து போடா அப்படி இப்படின்னு கத்துவான். ஒரு கடத்துல பார்த்தா உள்ள பயந்துட்டு இருந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஓடி வந்து கதவை திறக்கிறா. அதே டைம்ல அந்த யாங்கோ ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே ஜன்னல் வழியா கையில கத்தியோட கீழே குதிக்கிறான். ஆனா பாவம் அவனுக்கு தெரியாது, வெளியில நம்ம ஹீரோ குத்த வச்சு உட்கார்ந்துருக்கானே. அட என்னப்பா தம்பி, உனக்காக தான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன்னு சண்டை போடலாமேன்னு கிட்ட போகும்போது அந்த பைத்தியக்காரன் கையில கத்தியோட ஓடி வருவான். நம்மளு கஷ்டமே படலையே, எட்டி அந்தரங்க பாகத்திலேயே ஒரு எத்து. ஐயோ போச்சேன்னு அடியில புடிச்சிட்டு உட்கார்ந்துருவான். உடனே இதான் சாக்குன்னு இவங்கிட்ட ஷாக் கொடுக்கிற டிவைஸ் இருக்கும்ல, அதை வச்சு ஹீரோவும் ஷாக்க போட்டு அந்த பயல மயங்க வச்சுட்டான். அதுக்கப்புறம் என்ன, மேனேஜரும் அந்த பயலோட கையில விளங்க மாட்டி ஒரு வழியா கைது பண்ணிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா ஹீரோவுக்கு இந்த வேலையே இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. சோ அதனாலேயே நண்பர்கள் கூட பெருசா நேரத்தை செலவிடாம நேரா ஆபீஸ்க்கு வந்துட்டான். கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருக்கும் போதே மறுபடியும் லீ சாங் அப்படிங்கிற இன்னொரு கிரிமினலோட அந்த டேக் இருக்கு இல்லையா, அதுல பேட்டரி கம்மியான மாதிரி தெரியுது. கால் பண்ணி பாக்குறாங்க, அந்த பயபுள்ள காலை எடுக்கவே இல்ல, கட் பண்ணிட்டே இருக்கான். ரைட்ரா, வாடா சம்பவத்துக்கு போலான்னு டேக் இருக்கக்கூடிய லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு மேனேஜரும் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா பொது இடத்துல பொம்பளை பிள்ளைங்களை பார்த்து பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா, குழந்தைகளுக்கு முன்னாடி நீ என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க, தக்காளி உன்னை சும்மா விட மாட்டேன்னு பின்னாடியே துரத்த ஆரம்பிக்கிறான். அந்த கிரிமினலோ பயந்து ஓடுவான். ஆனா லைட்டா காலை தட்டி விட்டதும் போதும் தடுமாறி தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். இவன் சரியான பயந்தாங்குழி. சோ ரொம்ப ஈஸியாவே கையில விளங்க மாட்டி வண்டியில ஏத்தியாச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ மேனேஜர் கிட்ட, என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன்ல, பரவாயில்ல விடு, உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு நைட் நீ ஃப்ரீயா? இல்லங்க, நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியில போலான்னு பார்த்தேன். ஓ அப்படியா, சரி, இன்னைக்கு நீ நிறைய வேலை பார்த்தல, சோ டின்னர் சாப்பிட போலான்னு பார்த்தேன். ஒரு நிமிஷம் யோசிச்ச ஹீரோவும், சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரலாமா? மேனேஜரும் யோசிச்சபடியே, தாராளமா கூட்டு வா, அதுல என்ன இருக்கு. உடனே மெசேஜ்ல ஹீரோவும் தான் ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணும்போது, ஆஹா இன்னைக்கு நைட்டு செம்மையா சாப்பிட போறோம், வாங்கடா சரக்கு கிரக்கு எல்லாம் ரெடியா இருக்குன்னு ஆறாவாரமா நேரா கடைக்கு வந்துட்டானுங்க. இதுல அந்த பாண்டா இருக்கான் இல்லையா, அவனுக்கு பட்ட பேரு மாய்ஸ்சரைசரா. ஏன்டா அவனுக்கு இந்த பேருன்னு கேட்டா, எப்ப பாரு இந்த பயலோட மூக்கு ஈரப்பதமாவே இருக்குமா. சரி அது கூட பரவாயில்ல, பக்கத்துல இருக்க செம்பட்டிக்கு மண்புல்லுன்னு பேர் வச்சிருக்கானுங்க. அது ஏண்டான்னு கேட்டா, பையன் தொட்டாவே நெளிவானா. மூணாவதா இருக்கக்கூடிய நம்ம கண்ணாடிக்காரன் பையன் ரைட்டருங்க, நிறைய கற்பனை கதைகளை எழுதக்கூடிய ஒரு ஆளு. சரிப்பா சாப்பிட என்ன வேணும், டப்பு டுப்புன்னு ஆர்டர் போடுங்க. உடனே பாண்டா உள்ள பூந்து கொக்கு ஒரு ஃபுல்லு, கோழி ஒரு ஃபுல்லு, போர்க்கு ஒரு ஃபுல்லுன்னு இருக்கிற எல்லா ஐட்டத்திலையும் 5 வாங்குறாங்க. ஆக மொத்தம் 25. அதோட விடலையே, போதாததுக்கு சரகு வேற ஹீரோவுக்கு ஊத்துனா, இல்லங்க நான் குடிக்க மாட்டேங்கிறான். அப்பதான் பேச்சுவாக்குல நம்ம கண்ணாடிக்காரன், மேனேஜர் உங்களோட ப்ரொபேஷன் ஆபீஸ பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன், அது ரொம்ப ஆபத்தான வேலையாமே, அப்புறம் இதுக்காக நீங்க இந்த வேலைக்கு வந்தீங்கன்னு கேட்பான். உடனே அவரும், நான் என்னோட அம்மா அப்பா கூட சின்ன வயசுல கார்ல போயிட்டு இருந்தேன், அப்ப திடீர்னு ஒரு பெரிய விபத்து, இன்ஜின்லாம் தீ பிடிச்சு பயங்கரமா எரிஞ்சது. பேக் சீட்ல இருந்த எனக்கோ 10 வயசு. யாராவது இந்த வயசுலயே மேல போறத பத்தி யோசிப்பாங்களா? நான் நினைச்சேன். அதை விட முக்கியமா நியூ இயர்க்காக அலமாரியில யாருக்கும் தெரியாம பணத்தை சேர்த்து வச்சேன், அத பத்தி கூட யோசனை வந்துச்சு. அப்பதான் திடீர்னு எங்க இருந்தோ வந்த ப்ரொபிஷன் ஆபீசர்ஸ் எல்லாம் கதவை உடைச்சு என்னையும் காப்பாத்தினாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து நானுமே எப்படியாச்சும் இந்த டீம்ல சேரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காகவே கடுமையா உழைச்சேன். தோ ஹீரோ மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆபீசரா ஆகணுங்கிற ஆசை எனக்கும் இருக்கு. ஆனா நடந்த அந்த விபத்தால என்னோட ஒரு பக்க கால் மட்டும் பெருசா வளர்ச்சி அடையல. இந்த மாதிரி கதையை சொன்னதுமே மொத்த பேரும் திடீர்னு சோகமாயிட்டானுங்க. அப்பதான் ஹீரோவும் எல்லாரையும் நார்மல் ஆக்குறதுக்காக வந்த சாப்பாட்டை பொட்டலமா உருட்டுறான். இந்த பாருங்க மேனேஜர், இதுக்கு முன்னாடி நீங்களும் நாங்களும் வேற வேற, ஆனா இனிமே நாங்க உங்களை எங்களோட சொந்த அண்ணனா ஏத்துக்க போறோம். அந்த மரியாதையை நீங்க ஏத்துக்கிற விதமா இந்த சாப்பாட்டை ஒரே வாயில அமுகணும்னு அப்படியே உருட்டி வாய்க்குள்ள திணிக்கிறானுங்க. அவருமே சந்தோஷமா அதையெல்லாம் சாப்பிட்டு இவங்கள தங்களோட தம்பிகளா ஏத்துக்கிட்டாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில வரும்போது கரெக்டா ஆபீஸ்ல இருந்து ஒரு சிலர் கால் பண்றாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது, இந்த மாதிரி டூவாங் அப்படிங்கிற ஒரு கிரிமினல் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆள் கடத்தல் சம்பந்தமான கேஸ்ல உள்ள போயிட்டு 3 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனா, அவனோட பேட்டரி லெவல் கம்மியாயிடுச்சுன்னு கால் பண்ணி பார்த்தோம். அவங்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நீங்க என்ன ஏதுன்னு பார்க்க முடியுமா? உடனே மேனேஜரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க அவனோட லொகேஷனுக்கு பக்கத்துல தான் இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம்னு கார் எடுத்துக்கிட்டு நேரா அந்த பயலோட வீட்டுக்கு வரானுங்க. ஆனா செக் பண்ணி பார்த்தா அவன வீட்டுல காணோம். போதாத குறைக்கு அவன் கால்ல கட்டி இருந்த டேக் இருக்கு இல்லையா, அது வேற உடைஞ்சு போச்சு அப்படின்னு நோட்டிஃபை ஆகுது. அடச்சா, இது ரொம்ப பெரிய ஏரியா, இதுல எப்படி அவனை தனியா கண்டுபிடிக்கிறது? டேக் வேற இப்ப இல்ல. அப்பதான் ஹீரோவுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா. இந்த பேண்டா இருக்கா இல்லையா, எப்ப பாரு பேக்ல ட்ரோன் வச்சுட்டே இருப்பான். உடனே அதை மேல பறக விட்டு இப்ப அந்த கிரிமினல் இந்த பக்கம் போறாங்கிற மாதிரி செக் பண்ணி பாப்பாங்க. ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சாச்சு. சார் நீங்க எங்கே இருங்க, நான் உங்க கூட கால்ல கனெக்ட்ல இருக்கேன், கிரிமினல் எந்த பக்கம் போறான்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க, நான் போய் அவனை லாக் பண்ணி பிடிக்கிறேன். சந்து பொந்து இந்து இடக்கெல்லாம் கடந்து ஒரு வழியா அந்த கிரிமினல் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த பைய கையில ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு, வெளியில வாடா, காலைல என்ன பேசின என்ன பத்தி, இன்னைக்கு வாடா உன் கதையை முடிக்கிறேன்னு ஒரு வீட்டு கதவை அடிச்சு உடைச்சிட்டு இருக்கான். அப்ப உள்ள வந்த ஹீரோவும், இந்த பாருங்க நான் ப்ரொபேஷன் ஆபீசர், ஒழுங்கா சொல்றதை கேட்டு கத்தியை கீழே போட்டு என் கூட வந்துரு. இதோடா நீ என்ன சொல்றது நான் என்ன பண்றதுன்னு ஹீரோவையே கத்தியை வச்சு குத்த பாக்குறான். கைய பிடிச்சாலும் கூட அந்த பைபிள்ல திரும்ப ஹீரோவோட கைய கடிச்சு வச்சுட்டான். வந்த கோவத்துக்கு அந்த கிரிமினல் அப்படியே தூக்கி ஒரு அடி அடிப்பான். மேனேஜர் அந்த பக்கத்துல கத்துறாரு, டேய் என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே? ஓகே தான் சார், இங்க எதுவும் பிரச்சனை இல்ல. இந்த மாதிரி பேசிட்டு ஹீரோ திரும்பும் போது அந்த டூவாங் இருக்கான் இல்லையா, அவன் கையில இருந்த கத்தி எடுத்து தன்னோட கழுத்திலே வச்சுக்கிட்டு, நீங்க இருந்து கிளம்பல நான் என்ன நானே குத்திக்கிட்டு இறந்து போயிடுவேங்கிறான். பயந்து போன ஹீரோவும், சார் இங்க ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், நீங்க இப்ப கண்டிப்பா இங்க வந்தாகணும். உடனே மேனேஜரும், இந்த பாரு நான் சொல்றத அப்படியே அவங்கிட்ட சொல்ல. சரின்னு ஹீரோவும், இந்த பாருங்க சார், கண்டிப்பா இன்னைக்கான நாள் உங்களுக்கு ரொம்ப மோசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பெரிய பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீங்க பண்ண தப்புக்கு கூட உங்களுக்கு குறைஞ்ச தண்டனையை நான் வாங்கி கொடுக்குறேன். அப்படி இப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு நேரமா கோவமா இருந்த அந்த கிரிமினல் கூட கொஞ்சம் கொஞ்சமா கத்திய கீழே இறக்கிட்டு, உனக்கு ஒண்ணு தெரியுமா, கடந்த 20 ஆண்டுகளா நான் ஜெயில இருந்தேன், என் தப்ப நான் உணர்ந்து திருந்தி வாழதான் ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட ஃப்ரெண்டு இன்னைக்கு என்ன பார்க்க வந்துட்டு என் கால்ல இருக்க டேக வச்சு என்ன கிண்டல் பண்ணா, அளவுக்கு அதிகமா என்ன அசிங்கப்படுத்தினா, அதை என்னால ஏத்துக்கவே முடியல. சார் என்ன இருந்தாலும் உங்க நிலைமை எனக்கு புரியுது, தயவு செஞ்சு கத்தியை கீழே போடுங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். ஏன் தேவைப்பட்டா நீங்க பண்ண தப்புகளை கூட உங்களுக்கு நல்லது பண்ற விதமா மாத்தி கொடுக்குறேன், உங்க லைஃப மறுபடியும் கெடுத்துக்காதீங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போது அந்த கிரிமினலும் கத்தியை கீழே போட்டுட்டு ஹீரோ கிட்ட சரண்டர் ஆயிட்டான். இவ்வளவு நாளா சண்டை போட்டு மட்டுமே ஒருத்தனை ஜெயிக்க முடியும் நினைச்சிட்டு இருந்த ஹீரோவுக்கு இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இந்த வேலை நம்ம ஆளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடுது. வீட்டுக்கு வந்தவன் அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு தூங்க போகும்போது அப்பதான் அங்க இருக்க டிவியில இந்த மாதிரி 20 ஆண்டுகளுக்கு மேல ஜெயிலுக்குள்ள இருந்த ஒரு குற்றவாளி
குற்றவாளி. இவன் குழந்தைகளை தப்பா பயன்படுத்தின குற்றத்துக்காக 20 ஆண்டுகள் ஜெயிலுக்கு போயிட்டு இப்பதான் ரிலீஸ் ஆக போறான். ஆனா மக்கள் இதுக்கு கடுமையான எதிர்ப்பை கொடுக்கறாங்க. இவன் திரும்பி வாழ போறானா இல்ல திரும்ப யாரோட வாழ்க்கையாச்சும் கெடுக்க போறானான்னு ஒட்டுமொத்த அரசாங்கமும் பயந்துட்டு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இதே நியூஸ ப்ரொபேஷன் டீமோட ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த கேங்கன் சொல்லப்படக்கூடிய கிரிமினல் ரிலீஸ் ஆகுறான். அவனை நாம தான் கண்காணிச்சாகணும். பிரச்சனை என்னன்னா நம்ம கிட்ட ஆட்களே ரொம்ப கம்மியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பகல் நேரத்துல எப்படி அந்த கேங்க கண்காணிக்கிறதுன்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது உடனே மேனேஜர் உள்ள போந்து, கவலைப்படாதீங்க, இனிமே பகல் நேரத்துல நான் அவனை கண்காணிக்கிறேன். ஆனா சார், உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குல்ல, உங்களால டைமை ஹேண்டில் பண்ண முடியுமா? அட பரவாயில்ல விடுங்க, நாட்டுல இருக்க எல்லா குழந்தைகளும் என் குழந்தைங்க மாதிரி தானே. கட் பண்ணா இதே டைம்ல ப்ராப்பரா இனிமே வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா பக்கத்துல இருக்க அந்த தெரிஞ்ச ஆன்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட சலூனுக்கு போறான். அப்ப அந்த கடைக்குள்ள இருந்து ஒரு குட்ட பையன் ஒருத்தன் நடந்து போறாங்க. என்னவன் ஆளும் நடையும் வித்தியாசமா இருக்கேன்னு ஹீரோவும் மேலும் கீழும் அந்த பையல பாக்குறான். அதுக்கப்புறமா ஹீரோவை பாக்குற ஆன்டியும், என்னப்பா மறுபடியும் கலரிங் பண்ணணுமா? இல்ல என்னோட முடிய ஃபுல்லாவே பிளாக்கா மாத்திருங்கன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இங்க இருந்து நேரா மேனேஜரை பார்க்கலாமே நடந்து போகும்போது குறுக்க ஒரு சின்ன ஹோட்டலை கவனிக்கிறான். சலூன்ல பார்த்தா அதே ஆளு இங்க இருக்க அந்த ஹோட்டல்லயும் உட்கார்ந்துருக்கான். கூடவே அந்த பயலோட கால்ல ஒரு ஆங்கிள் டேக் இருக்கு. அப்படின்னா இவனுமே பாலியல் சம்பந்தமான குற்றத்துல உள்ள போயிட்டு வந்த ஒரு ஆளு. ஆமாங்க, சொல்ல மறந்துட்டேன், இந்த ப்ரொபிஷன் ஆபீஸை சேர்ந்தவங்க அதிகபட்சம் இந்த பாலியல் குற்றத்துல உள்ள போன ஆட்களை தான் கண்காணிப்பாங்க. திரும்ப வெளியில வந்த குட்டப்பையன் கூட சும்மா இல்லாம அந்த கடையில வேலை பார்க்கிற சர்வர் பொண்ணுகிட்ட கொஞ்சமா பணத்தை கொடுத்து அவளோட கைய பிடிச்சு தடவிட்டு இருக்கான். இத தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோவும் நேரா குடுகுடுன்னு ஆபீஸ்க்கு ஓடி வரான். அங்க இருக்க கம்ப்யூட்டர்ல கிரிமினல்ஸோட லொகேஷன் எல்லாம் காட்டும் இல்லையா. கடைசியில இவன் பார்த்த அந்த ஹோட்டல்ல எந்த கிரிமினல் இருக்கான்னு லொகேஷனை பார்க்கும்போது கெஸ் பண்ண மாதிரியே அந்த குட்டப்பையலோட டீடைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அவனோட பேரு கிம் கம். இவ்வளவு நேரமா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தவன் இப்ப அந்த கடையை விட்டு நடந்து போற மாதிரி நம்ம ஹீரோ நோட் பண்றான். அப்ப நேரத்துக்குன்னு மீட்டிங்க்கு போன மேனேஜரும் திரும்ப வராரு. உடனே ஹீரோவும், சார், நான் ஒரு கிரிமினலை பார்த்தேன். அவன் ஒரு கடையில வேலை பார்க்கிற பொண்ணோட கையை பிடிச்சு தடவிட்டு இருந்தான். இவ்வளவு நேரமா ஒரு இடத்துல அமைதியா இருந்தவன் இப்ப சம்பந்தமே இல்லாம நடந்து போயிட்டு இருக்கான். கூட இருக்கிற ஆளும், சார், ஒருவேளை அவன் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருப்பானோ? இல்ல சார், கண்டிப்பா கிடையாது. அவனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். கண்டிப்பா அவன் தனியா வேலை பார்க்கிற பொண்ணுங்களை மட்டும்தான் கடத்திட்டு போய் அவங்களோட வாழ்க்கையை அழிக்கிறான். இப்ப நம்ம உள்ள பூந்து அவனை கண்காணிக்காம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா யாரோட வாழ்க்கையாச்சும் இங்க அழிக்கப்படும். ஹீரோ சொல்றதும் சரிதானே. அதனால மேனேஜரும் அந்த கிரிமினலுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த கிம்கம் பையன், நான் என்ன வேணா எங்க வேணா போவேன், நீ யாரா என்ன கேக்குறதுக்குன்னு பச்சை பச்சையா கட்டுற அளவுக்கு பேசிட்டு படார்னு காலை கட் பண்ணிட்டான். பயந்து போனவங்க அந்த பையன் லாஸ்டா இருந்த லொகேஷனுக்கு வண்டியில கிளம்புறாங்க. வெளியில வேற பயங்கரமான மழை. இந்த மழை காரணத்தாலயா என்னமோ தெரியல, கிம்கமோட கால்ல கட்டியிருந்த ஆங்கிள் டேக் இருக்கு இல்லையா, அதோட கனெக்ஷன் ஃபுல்லாவே நம்ம ஆளுங்களுக்கு கட் ஆயிடுச்சு. விளங்குச்சு போ. புயல் காரணமா எல்லா நெட்வொர்க்கும் ஆஃப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, இப்போதைக்கு நாம தான் அவன் எங்க போயிருக்கான் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா தனியா பிரிஞ்சு எந்தெந்த கடையில எல்லாம் தனியா பொண்ணுங்க வேலை பாக்குறாங்களோ அங்க போய் விசாரிக்கிறான். அப்பதான் டக்குனு ஹீரோவுக்கு ஒரு விஷயமே கிளிக் ஆகுது. இவனோட ஆன்டி, அதாங்க அந்த சலூன் வச்சிருப்பாங்களே, அவங்களுமே தனியா தான் வேலை பாக்குறாங்க. லாஸ்டா கூட அந்த கிரிமினல் அந்த கடையை விட்டு தான் வெளியில வந்திருப்பான். ஒருவேளை ஆன்டியோட கடைக்கு போயிருப்பானோ அப்படிங்கிற பயத்துல நேரா இப்ப அங்க ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்கான். அதே டைம்ல இவன் கெஸ் பண்ண மாதிரியே அந்த கிம்கம் நேரா ஆன்டியோட கடைக்கு தாங்க வந்திருக்கான். உள்ள வந்தவன் கடையை லாக் பண்ணிட்டு அந்த அம்மாவை அடிச்சு போட்டு அவ கூட ஒண்ணுமா இருக்கலாம்னு பாக்குறான். கிட்டத்தட்ட அந்த அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொல்ல போற நேரத்துல படார்னு கடைக்கிட்ட வந்த ஹீரோ கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துட்டான். எட்டி கிம்கம்க்கு ஒரு அடி. திரும்ப சண்டைக்கு வரும்போது அந்த பயலோட கழுத்தை லைட்டா நெரிச்சதுக்கே படார்னு மயங்கிட்டான். ஆன்டி, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு கிம்கம்ம கைது பண்ணி அங்க இருந்து தூக்கிட்டு போறான். அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோ நேரா வீட்டுக்கு வரும்போது, டே, நான் ஹோட்டல்ல இருக்கும்போது ஆன்டி வந்தாங்கடா, நீ பண்ண உதவிக்காக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. நீ என்ன நினைச்சதை விட பெருமைப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லுவாரு. இதே டைம்ல ஆபீசர் ஜோ இருக்கார் இல்லையா, அவருக்கு அடிபட்ட காயங்கள் குணமாயிடுச்சு. அதனால ஹீரோயினுமே வேலைக்கு வரணுமா வரக்கூடாதாங்கிறத இவன் தான் சூஸ் பண்ணணும். அதனால நேரா கிளம்பி மேனேஜர் கிட்ட வந்தவன், சார், இந்த மாதிரி நான் இனிமே வேலையை கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கேன், அதுல உங்களுக்கு ஓகே தானே? அட பாவி, நீ இனிமே வரவே மாட்டியும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், வா நமக்கு நிறைய வேலை இருக்கு, இனிமே நீயும் நானும் தான் பார்ட்னர் அப்படின்னு ஹீரோவை தான் கூட ஜாயின் பண்ணிப்பாரு. அது மட்டும் கிடையாது, இவனுக்கு அபிஷியலா இந்த ப்ரொபிஷன் ஆபீஸோட பேட்சையும் ஜாக்கெட்டையும் நம்ம ஆளுக்கு மாட்டி விடுவாரு. அதுக்கப்புறம் நேரா இந்த இடத்தை விட்டு பக்கத்துல இருக்க சிறைச்சாலைக்கு வராங்க. ஏன்னா 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா குழந்தைகளோட வாழ்க்கையை அழிச்ச அந்த கேங் அப்படிங்கிற கிரிமினல் இன்னைக்குதான் விடுதலை ஆகிறான். அவரோட கால்ல அந்த ஆங்கிள் டேக மாட்டுறதுக்காக தான் நம்ம ஆளுங்க வந்திருக்காங்க. ஆளை பார்த்தா நல்லா கெடாமாடு மாதிரி இருக்கான். வந்தவங்களும் இவனோட கால்ல அந்த ஆங்கிள் டேக மாட்டிட்டு, எக்காரணத்தை கொண்டு நீங்க இதை கலட்ட கூடாது, சார்ஜ் கம்மியானா சார்ஜ் போடணும், நாங்க கால் பண்ணும்போது ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு அந்த பயல அப்படியே கார்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த தெரு ஃபுல்லாவே எக்கச்சக்கமான மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை உள்ள விடாதீங்க, அடிக்கணும் வெட்டணும்னு கல்லுகட்டைய கார் பக்கமா வீசுறானுங்க. ஆனா பாருங்க, உள்ள உட்கார்ந்து இருக்க கேங் துளி கூட அசரவே இல்ல.
அதுக்கப்புறம் பாதுகாப்பா அந்த பயலை தூக்கிட்டு வந்து வீட்டுல விட்டுருவாங்க. இரவு நேரத்துல இந்த கேங்கோட வீட்டை கண்காணிக்கிறதுக்காக ப்ரொபேஷன் ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவும் நம்ம மேனேஜர் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேருமே டே ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய ஆளுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த கேங்கோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. திறந்தா வெளியில ஒரு புள்ளிங்க வந்து நிக்கிறான். டே மச்சான், பரவாயில்லையே, 20 வருஷத்துக்கு அப்புறம் ஜெயில விட்டு வரும்போது ஆளு நல்லா பல்கா உடம்ப ஏத்தி வச்சிருக்க. ஆமா, பின்ன அங்க பண்றதுக்கு வேற என்ன இருக்கு? சரி சரி, பேச்ச விடு. இந்த பேக்ல உனக்காக ஜாக்கெட் வச்சிருக்கேன், இனிமே அதை போட்டுக்கோ. வாய லைட்டா மேல போயிட்டு தம் அடிப்போம். டேய் லூசு மாதிரி பேசாத, நான் வெளியில வர முடியாது. என் கால்ல ஆங்கிள் டேக் இருக்கு. அப்புறம் என் கால்ல மட்டும் என்ன இருக்குது? எப்பா 10 அடிக்குள்ள நம்ம எங்க போனாலும் டிராக்கர் பெருசா அதை காட்டி கொடுக்காது. அப்படியா? இது இவ்வளவு நேரமா தெரியாம போச்சுன்னு மாடிக்கு வந்து தம் அடிக்கிறானுங்க. நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், நீ வேலையை மட்டும் செஞ்சு கொடு, அதுக்கான பணத்தை நான் பக்காவா உனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு இவங்க ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசுறானுங்க. இங்க கட் பண்ணா காலையில விடுது. ஹீரோ ஆபீஸ்க்கு வந்திருப்பான். அப்ப அந்த கேங்கோட டீடைல்ஸ் செக் பண்ணும்போது இப்ப அவன் வெளியில நடந்து போற மாதிரி தெரியுது. உடனே மேனேஜர் கிட்ட, சார் உங்களுக்கு பிரச்சனை இல்லனா நான் கேங் பின்னாடி ஃபாலோ பண்ணவா? இவரு பெர்மிஷன் கொடுத்ததும் போதும் நம்ம ஹீரோ அந்த கேங்க கார்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த பைத்தியக்காரன் சின்ன பசங்க எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு பெரிய டியூஷன் சென்டருக்கு வந்திருக்கான். இந்த ஒட்டுமொத்த பில்டிங் ஃபுல்லாவே குட்டி பசங்க மட்டும் தான் இருக்காங்க. உடனே மேனேஜரும், இந்த பாரு, கண்டிப்பா இன்னும் பசங்களுக்கு கிளாஸ் விட்டுருக்க மாட்டாங்க, சோ அவன் மேல போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, கீழே தேடி பாரு. ஹீரோ ஒரு பக்கத்துல சுத்தக்கூடிய அதே டைம்ல இந்த கேங் இருக்கான் இல்லையா, இங்க இருக்க பார்க்கிங் ஏரியாக்கு வந்திருக்கான். அங்க ஒரு லக்ஸரியான காரும் இருக்கு. உள்ள ஒரு பெரிய பணக்காரர் இருக்கான். இவனோட பேரு டாம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். இந்த பாரு, எனக்கு டார்க் வெப்ல போடுற மாதிரி சின்ன பசங்களை வச்சு வீடியோ பண்ணி கொடு. நீ பண்ற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நான் உனக்கு 10 மில்லியன் பணம் கொடுக்குறேங்கிறான். வீடியோ எடுக்கிற வேலைய இப்பதான் ஜெயில விட்டு ரிலீஸ் ஆன யாங்கோ பாத்துப்பான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த பார்க்கிங் ஏரியாக்கு நம்ம ஹீரோ வந்துட்டான். மேனேஜர் சார், நான் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், அந்த கேங்க என்னால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை அவன் ஏதோ ஒரு பெரிய தப்பான விஷயத்த பண்ண போறான்னு நினைக்கிறேன். அப்பதான் சந்தேகத்துல கேங் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த காரை கவனிக்கிறான். டாம் சிரிச்சுக்கிட்டே, பயப்படாத, வெளியில இருந்து அவனால எதையும் பார்க்க முடியாது, நீ அசையாம இரு, அதுவே போதும். வந்த ஹீரோவும் வண்டியை ஃபுல்லா சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒரு சந்தேகத்துல வண்டி நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுப்பான். டாமுக்கு இத பார்த்து சம கோவம். இந்த பாரு, அவனுக்கு வண்டி நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன். டே புள்ளிங்க, ஆளை வச்சு அவன் கதையை முடிச்சிருங்க. இதே டைம்ல மேனேஜர் கேங்குக்கு கால் பண்ணுவாரு. சார், இந்த மாதிரி எங்க இருக்கீங்க? உங்களோட லொகேஷன் பக்கத்துல இருக்க சில்ட்ரன்ஸோட சென்டர் பக்கமா இருக்கு. இல்லையே, நான் அங்கெல்லாம் எதுவும் இல்ல, பக்கத்துல ஒரு முட்டை கடை இருக்கு, அங்கதான் சாப்பிட வந்தேன். ஆக்சுவலா இவங்க பேசுறதா ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். சோ அதனால மேனேஜர், நீங்க அப்படியே பேச்சு கொடுங்க, நான் உண்மையாவே அவன் முட்டை கடையில் தான் இருக்கானான்னு பாக்குறேன்னு திபுன்னு ஓடி வராங்க. கரெக்டா ஹீரோ இவனை பாக்குறதுக்கு முன்னாடி கேங் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்க இருக்க கடைக்கு முன்னாடி உட்கார்ந்துகிட்டான். ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம கேங் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. சோ நேரா திரும்ப ஆபீஸ்க்கு வந்தவன், சார், அவன் வீட்டு பக்கத்திலேயே நிறைய கடைங்க இருக்கு, ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி எதுக்காக அவன் சிட்டிக்குள்ள இருக்க அந்த கடைக்கு போகணும்? கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்றான் சார், நாம தான் அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப நேரத்துக்குன்னு ஹீரோ காப்பாத்தின அந்த ஜோ ஆபீசரும் வந்துட்டாரு. உன் உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டேன், உன்னை பத்தி டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே நல்ல விதமா தான் பேசுறாங்கடா, எனக்கு ஹெல்ப் பண்ண நன்றி கடனுக்காக தோ இத கிஃப்டா வச்சுக்கோன்னு கையில கிளவுஸ் கொடுக்குறான். கட் பண்ண இன்னொரு பக்கத்துல நைட் நேரத்துல ஒரு குட்டி பொண்ணு கிளாஸ் முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போற நேரம் பார்த்து வழியில வேணும்னே ஒரு குட்டி ஒன்று நாயை கட்டி போட்டிருப்பானுங்க. குழந்தையும் ஆசையில ஓடி வந்து அந்த பப்பியை தூக்கும் போது பின்னாடி இருந்த அல்லக்கைங்க அந்த புள்ளைய அப்படியே அலைக்கா கடத்திட்டானுங்க. இதுக்கடையில புள்ளிங்கோ கேங்குக்காக அவன் வீட்டுக்கு கீழேயே ஒரு பேஸ்மெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கான். உள்ள என்ன நடந்தாலும் சரி, சின்ன சத்தம் கூட வெளியில கேட்காது. இதுக்கடையில இந்த யாங்கோ இருக்காலையா, இந்த பைத்தியக்காரன் தன்னோட இடத்துல இருக்கிறதுக்கு பதிலா சம்பந்தமே இல்லாம ஒரு குடோனுக்கு போயிருக்கான். ஒருவேளை அங்க ஏதாவது தப்பான விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மேனேஜரை கூட்டிட்டு இவங்க ஒரு பக்கமா கிளம்புவாங்க. அதே டைம்ல ஹீரோவுக்கு கால் பண்ணி, இந்த பாரு, நாங்க 2 பேரும் முக்கியமான வேலையா வெளியில போறோம், நீ தான் அந்த கேங்க கண்காணிக்கணும்னு இவங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. சரின்னு தனியாளா ஹீரோவும் கேங் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போற நேரம் பார்த்து சம்பந்தமே இல்லாம திடீர்னு திரும்ப ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிப்பான். கூடவே குறுகருக கதவை லாக் பண்ணிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறாங்க. அப்படின்னா இவ்வளவு நேரமா ஹீரோ தன்னை ஃபாலோ பண்ண விஷயம் இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுக்காக தான் பிளான் பண்ணி ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்காக ஒரு 10-15 ரவுடிங்களை ரெடி பண்ணிருக்கான். இருந்தாலும் நம்மால பயப்படல, வாங்கடா இன்னைக்கு நீங்களா நானான்னு பாக்குறேன்னு சண்டைக்கு ரெடி ஆகுறான். சரி, இந்த பக்கத்துல தான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துல நம்ம மேனேஜரும் ஜோவும் வந்திருப்பாங்க இல்லையா குடோனுக்கு, அங்கேயும் இந்த யாங்கோ நம்ம ஆளுங்க கதையை முடிக்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி இங்க வர வச்சிருக்காங்க. 2 பக்கமும் 2 குரூப் கடையில பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு. ஹீரோ தனியாலாவே அந்த 10 பேரையும் போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. ஆனா அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா மேனேஜரையும் நம்ம ஜோவையும் அந்த பயலுங்க போட்டு அடி நடிக்கிறானுங்க. ஒரு கட்டத்துல யாங்கோ பேட்
பேட்டை வச்சு அடிக்கும் போது நம்ம மேனேஜரோட கழுத்து எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அதுவே நொறுங்கி போயிடும். மனுஷன் நகர கூட முடியாம சுருண்டு விழுந்துட்டாரு. உதவிக்காக வந்த ஜோ இருக்காரு, அவரை கூட கேரி பேக வச்சு கழுத்தை நெருக்கிறானுங்க. கடைசியா அவருக்கு ஷாக்க கொடுத்த அதே இடத்துல ஆளை மட்டையாக்கிட்டானுங்க. இந்த பக்கத்துல தன்னை கொல்ல வந்த ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு ஹீரோ எஸ்கேப் ஆகி வெளியில வந்து நம்ம மேனேஜருக்கு கால் பண்ணுவான். ஆனா கால் போகல, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு அவங்க போன லொகேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் உடனே செக் பண்ணுங்கன்னு போலீஸ் டீமுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவான். கூடவே கண்டிப்பா இவருக்கு வீட்டுக்கு கீழே ஒரு பேஸ்மெண்ட் இருக்குங்கிற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். சோ குறுக்க இருந்த வேலியெல்லாம் அடிச்சு புடுங்கிட்டு கண்ணாடி உடைச்சுக்கிட்டு உள்ள வருவான். முதல்ல புள்ளிங்க உள்ள போந்து அசந்த நேரத்துல ஹீரோவோட இடுப்புல கத்தி இறக்கிட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு அவனை அடிச்சு போட்டாலும் கூட அடுத்து கேங்கு சண்டைக்கு வருவான். சின்ன சின்ன அல்லக்கைகளை நம்மால அலேக்கா தூக்கி தரையில அடிப்பான். ஆனா இந்த கேங்கு கெடாமாடு கணக்கா இருக்காங்க, தூக்க கூட முடியல. அளவுக்கு அதிகமான காயம் பட்டாலும் கூட தன்னால முடிஞ்ச வரைக்கும் கேங்க திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல கடுப்பான கேங்கு என்னையும் அடிக்கிறியான்னு ஹீரோவோட காயம்பட்ட இடுப்பு இருக்குல்ல அதே இடத்துல மாங்குன்னு குத்துவான். ரத்தம் தெருகுது. ஒரு கட்டத்துல நம்மால பயங்கர லெவலுக்கு போயிடுவான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரனுங்க பஞ்சாயத்துன்னு கால் பண்ணிருப்பாங்க போல. போலீஸ் டீம் எல்லாம் இங்க வந்துட்டானுங்க. ஹீரோவை காப்பாத்துறதுக்காக கேங்கோட உடம்புல மின்சார துப்பாக்கியை வச்சு சுடுவானுங்க. ஆனா அந்த பைத்தியக்காரன் அந்த கேபிள் சீயை பிடுங்கி போட்டுட்டு வந்த 2 போலீஸ்காரனையும் அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டான். உள்ள பயத்துல அந்த குட்டி பொண்ணு உறைஞ்சு போயிருக்கா. ஒண்ணும் இல்ல உன்னை நாங்க காப்பாத்திட்டோன்னு ஹீரோ ரத்த வெள்ளத்துல சொல்லுவான். இங்க கட் பண்ணா ஹீரோவை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போறாங்க. விஷயம் தெரிஞ்சு நைனா அங்க வந்திருப்பாரு. என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு கேட்டா, மன்னிச்சிருங்க உங்க பையன் உடம்புல கத்தி இறங்கிருக்கு. யோ என்னயா, என் பையனுக்கு சின்ன காயம், நீங்க முதல்ல வழிய விடுங்க, என் பையனை பாக்குறேன்னு இவரு உள்ள வரும்போது மயக்கத்தை விட்டு கண்ண முழிக்கிற ஹீரோ அப்பா கிட்ட கூட ஒரு வார்த்தை பேசலையே. அந்த சின்ன பொண்ணுக்கு என்னாச்சு, அவளை ரெஸ்கியூ பண்ணிட்டீங்களா? அந்த பாப்பா சேஃபா தான் இருக்கா. அப்புறம் மேனேஜர் ஜோவுக்கு நான் கால் பண்ண, கால் எடுக்கல. அவங்க ஓகே தானே? இல்ல தம்பி, ஜோ பயங்கரமா காயப்பட்டிருந்தாரு. சொல்ல போனா அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டிருக்கு. டாக்டர்ஸ் கூட இனிமே அவரை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சாகிறதுக்கு முன்னாடி அவரு தன்னோட உடல் பாகங்களை தானமா கொடுக்கறேன்னு எழுதி வச்சிருக்காரு. சோ நிறைய பேரோட உயிரை அவரு காப்பாத்த போறாரு. அப்புறம் மேனேஜர் அவருக்கு கழுத்து பகுதியில எலும்பு உடைஞ்சிருக்கு. நல்லவேளை நரம்பு தசைகள் எதுவும் பாதிக்கப்படல. அதனால ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு சில மாதங்கள்ல அவரு குணமாயிடுவாரு. ஹீரோவுக்கு இதை கேட்டு தாங்கவே முடியல. அதே இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். கூடவே இந்த கேங் வேற இப்ப தப்பிச்சு போயிட்டால, அவனை எப்படி பிடிக்க போறாங்கன்னு வேற பயமா இருக்கு. அதுக்கப்புறம் இறந்து போன ஜோ ஆபீஸ் இருக்கார்ல, அவருக்கான இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டு வெளியில வரும்போது ஹீரோ காப்பாத்தின அந்த குட்டி பொண்ணு மின்சி இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா ஹீரோவை பார்க்க வந்திருக்காங்க. சார், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் உங்களை முன்னாடியே பார்க்க வந்திருக்கணும், ஆனா என்னால முடியல. ஐயோ பரவாயில்ல விடுங்க மேடம். என்னோட பொண்ணு உங்ககிட்ட இத கொடுக்க சொன்னா ஒரு சின்ன கடுதாசு இருக்கு. என்னடான்னு பார்த்தா, அங்கிள் இந்த மாதிரி நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன், என்னோட அம்மா அப்பாவை இனிமே பார்க்கவே மாட்டேன்னு. அப்பதான் கரெக்டா நீங்க வந்தீங்க. என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க நிறைய காயப்பட்டீங்க. ஐ லவ் யூ அங்கிள். நீங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு எழுதி வச்சிருக்கா. ஒரு பக்கத்துல ஆனந்த கண்ணீர் வந்தாலும் கூட இப்ப மின்சி ஓகே தானேன்னு கேட்டா, இல்லப்பா அவ வெளியில போறதுக்கே ரொம்ப பயப்படுறா. ஆனா உன்னை பத்தி பேசும்போது மட்டும் கொஞ்சம் நார்மலா இருக்கா. நடந்த விஷயங்களை ஃபீல் பண்ணபடியே ஹீரோ நேரா தான் ஃப்ரெண்ட்ஸையும் மேனேஜரையும் பார்க்க வந்திருக்கான். அந்த மனுஷன் இப்ப ஓரளவுக்கு பரவாயில்ல, குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பா மேனேஜர் மறுபடியும் கேங்க பிடிக்க போறேன்னு சொன்னா ஹீரோவுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாரு. சோ தான் ஃப்ரெண்ட்ஸை வச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டலான்னு, டே பேண்டா, லாஸ்டா கேங்க தேடி போகும்போது கார் பார்க்கிங்ல நான் ஒரு வண்டியை பார்த்தேன். அதோட நம்பர் இதான்னு டீடைல்ஸ் சொல்லிட்டு, இதை உன்னால ட்ராக் பண்ண முடியுமா? கவலை விட, எங்க அண்ணன் இந்த வேலையில கை தேர்ந்த ஆளுன்னு அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவனும் ரொம்ப ஈஸியாவே அட்ரஸ் எடுத்து கொடுத்துருவான். அதுக்கப்புறம் தங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வெப்பன்ஸை மட்டும் வாங்கிட்டு நேரா கிடைச்ச அந்த அட்ரஸ்க்கு வராங்க. பார்த்தா அது ஒரு அபார்ட்மெண்ட். ஏண்டா டே பேண்டா, கதவுல பாஸ்வேர்ட் இருக்குடா. இந்த கதவை உனக்கு ஓபன் பண்ண தெரியுமா? தெரியுமே, யூடியூப்ல எத்தனை வீடியோ பாத்திருக்கேன். நீ விலகி நின்னு வேடிக்கை மட்டும் பாருன்னு ஷாக்க கொடுக்குற டிவைஸ அங்க இருக்க பாஸ்வேர்ட் மிஷின் மேல வைப்பான். அவ்வளவுதான், மிஷினே கிராக் ஆயிட்டு புகஞ்சு போயிடும். கூடவே அலாம் வேற அடிக்குது. எப்பா ஏதோ ஒன்னு எஸ்கு புஸ்கா ஆயிடுச்சுப்பா, வாப்பா இங்க இருந்து ஓடி போலான்னு குடுன்னு மொத்த பேரும் ஓடும் போது சடனா அந்த கதவு ஓபன் ஆகுது. என்னடா இது இந்த மிஷின் மேல பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க தேடி வந்த அந்த வில்ல பையன் டாம் இருக்கா இல்லையா, அவன் கதவை திறந்து மாட்டிக்கிட்டான். அப்புறம் என்ன, குண்டு கிட்ட அந்த பையல தூக்கிட்டு வந்து கதவை லாக் பண்ணிட்டானுங்க. நகரவே முடியாத மாதிரி சேர்ல வர கட்டி போட்டானுங்க. பேண்டா கொண்டு வந்த பென்டிரைவ அங்க இருக்க பிசில வச்சதும் போதும் அண்ணங்காரன் இருந்த இடத்துல இருந்து இந்த பையன் கம்ப்யூட்டருக்குள்ள என்னெல்லாம் வச்சிருக்கான்னு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 1 TB மேல நிறைய சின்ன பசங்களோட வாழ்க்கையை கெடுத்து அவங்க சம்பந்தப்பட்ட வீடியோக்குள்ள இந்த பைபிள வச்சிருக்காங்க. ஏண்டாடே தீவெட்டி தலையா, உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்னு ஹீரோ கைய ஓங்கிட்டு போவான். அவ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இழுக்கிறேங்கிற பேர்ல டாமோட ஒரு பக்க கண்ணுல குத்தி விட்டானுங்க. அவ்வளவுதான், போலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இந்த பாரு, கண்டிப்பா கேங்க்கு நீ தான் பணம் கொடுத்த, அவனை நீ தான் ஏதோ ஒரு வேலையை செய்ய வச்சிருக்கன்னு எங்களுக்கு தெரியும். எனக்கு தேவை இப்ப அந்த கேங் எங்க இருக்கான்? யோசிக்காம சொல்றா, உன்னோட கண்ணுல வேற ரத்தம் ஊத்திட்டு இருக்கு, சீக்கிரமே ஹாஸ்பிட்டல் போல. உன் கண்ணோட கதை ஊதான், வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட டாமோ என்னோட கிரெடிட் கார்டை இப்ப அந்த கேங் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என் மொபைல்ல இருக்க மெசேஜ பாருங்க, லாஸ்டா அவன் எங்க கார்டை யூஸ் பண்ணானோ கண்டிப்பா அந்த லொகேஷன்ல தான் அவன் இன்னும் இருக்கணும். அப்பதான் சந்தேகத்துல அம்மா அந்த கேங்
மறுபடியும் இந்த சின்ன கேப்ல வேற யாரோட வாழ்க்கையாவது கெடுத்தானா? என்னடா அமைதியா இருக்க, பதில் சொல்றா. டாமும் வேற வழி இல்லாம ஆமா ஆமான்னு சொல்லிடுவான். அவ்வளவுதாங்க, வந்த வேகத்துக்கு ஹீரோ அந்த பயல போட்டு அட்டி அட்டின்னு பிரிக்கிறான். கூடவே போலீஸ்க்கு கால் பண்ணி பீசில இவன் வச்சிருக்க பல்லான வீடியோக்குள்ளையும் கோத்து விட்டு இந்த பயல ஜெயிலுக்கு அனுப்பிட்டானுங்க. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வரும்போது அங்க நைனா ஹீரோவை பாக்குறாரு. டேய், என்ன மறுபடியும் காஸ்டியூம்லாம் மாட்டிக்கிட்டு வெளியில போற? இந்த பாரு, ஒரு முறை நீ மரணத்துக்கு பக்கத்துல போயிட்டு வந்துட்ட, மறுபடியும் என்னால உன்னை இழக்க முடியாது. அப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எத்தனை குட்டி பசங்களோட வாழ்க்கையை அவனுங்க கெடுத்திருக்கானுங்க தெரியுமா? மிஞ்சு, நான் காப்பாத்தின அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வர கூட பயந்துட்டு இருக்கா. ஏன் தப்பிச்சு போன அந்த கேங் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம மறுபடியும் பசங்களோட வாழ்க்கையை கெடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த மிஞ்சு எனக்கு லெட்டர்ல என்ன தெரியுமா எழுதியிருந்தா? மரண பயத்துல இருந்த என்ன நீங்க தான் காப்பாத்தினீங்க, அப்படி இப்படி எழுதி வச்சிருந்தாப்பா. யாராவது வரமாட்டாங்களா, என்ன காப்பாத்த மாட்டாங்களான்னு எவ்வளவு பயத்துல இருப்பாங்க. ஆரம்பத்துல இந்த ப்ரொபேஷன் ஆபீஸ பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. ஆனா இப்ப எல்லாம் தெரிஞ்சும் எப்படிப்பா என்னால அமைதியா இருக்க முடியும்? கவலைப்படாதீங்க, இறந்து போனாலும் உங்க பையன் நல்ல விஷயத்துக்காக தான்ப்பா சாக போறேன். இப்படி எல்லாம் பேசும்போது நைனாவால என்ன சொல்ல முடியும்? ஃபீல் பண்ணபடியே ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் இவங்களுக்கு கிடைச்ச அந்த கேங்கோட லொகேஷன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா இங்க எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கு. அவனை ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா கூட ஆங்கிள் டேக ஏற்கனவே அவன் கட் பண்ணிட்டான். சோ 3 ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு ஒவ்வொரு வீட்லயும் இந்த கேங்க பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேண்டா ட்ரோன் மூலமா கேங் எங்கேயாவது மாற்றானா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் சடனா செம்பட்ட ஒரு வீட்டுக்கு வெளியில நிறைய சைனீஸ் சாப்பாடு இருக்க விஷயத்த கவனிக்கிறான். கேங்கோ சைனீஸ் ஆச்சே, சோ கண்டிப்பா அந்த பையலுங்க இங்கதான் இருப்பானுங்கன்னு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவான். லைட்டா காதை வச்சு கேட்டா உள்ள ரவுடி பசங்க இருக்குது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஜோ கொடுத்தா அந்த கிளவுஸ மாட்டிக்கிட்டு, இந்த பாருங்கடா, இவனுங்கள நான் பாத்துக்கிறேன், அந்த கேங்க தப்பிக்க விடாம நீங்க பாத்துக்கோங்கன்னு படார்னு கதவை திறந்துட்டு உள்ள வந்த ஹீரோ, டே மானங்கிட்ட மாமா பையா கேங்கே வாடா, இன்னைக்கு நீயா நானான்னு பாக்கலான்னு கத்துன வேகத்துக்கு உள்ள இருந்த மொத்த ரவுடி பசங்களும் வெளியில வந்துட்டாங்க. கெஸ் பண்ண மாதிரியே கேங்கோ இங்கதான் இருக்கான். முதல்ல சண்டைக்கு வந்த ஒரு அல்லக்கை மேல பக்கத்துல இருந்த காரமான சாஸ் எடுத்து மூஞ்சி மலையை அடிச்சிருவான். அவ்வளவுதான், எரியுதுன்னு கதறிக்கிட்டு இருக்கான். மத்த ஆளுங்க கையில கோடாரி கத்தின்னு ஜாமான தூக்கும் போது நம்ம பையன் சும்மா இருப்பானா? இவங்கிட்ட தான் லத்தி இருக்குமே, அதை தூக்கிட்டு அட்டி அடி நடிக்கிறான். இந்த சண்டை எல்லாத்தையுமே ட்ரோன் வழியா நம்ம பேண்டாவும் பாத்துட்டு இருக்கான். ஹீரோ தாறுபாரா சண்டை போடக்கூடிய சின்ன கேப்ல கேங் அங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் பேண்டா கேங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு ட்ரோன்ல போயிட்டு இருக்கான். அப்ப பாருங்க, மறுபடியும் இந்த புள்ளிங்கோ கத்திய வச்சு ஹீரோவை குத்தலான்னு பாப்பான். ஆனா இந்த முறை நம்மால ரொம்ப ஈஸியாவே அதை தடுத்துடுவான். இந்தா வச்சுக்கோன்னு ஒரு பெரிய பானையை தூக்கி மேல போட்டு மூஞ்சி மேலேயே ஒரு குத்து விடுவான் பாருங்க. பையன் அங்கேயே மயங்கிட்டான். இதுக்கடையில தப்பிச்சு போன கேங் ட்ரோன் தன்னை ஃபாலோ பண்ணுதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு இது இருக்க வரைக்கும் நம்மளால ஓட முடியாது, சோ இவனுங்க கதையை முடிச்சிட்டு போலான்னு ஹீரோவுக்காக வெயிட் பண்ணுவான். அப்புறம் என்ன, ஹீரோ வந்ததுமே சண்டை ஆரம்பிக்குது. போன முறை சண்டை போடும்போது கைய வச்சு சண்டை போட்டாதான் இந்த பைப்புல தேகனா, அதனால இந்த முறை ஃபுல் அண்ட் ஃபுல்லா மூஞ்சி மேலேயே உதைக்கிறாங்க. கோவத்துல கேங் ஹீரோவை தூக்கி பக்கத்துல இருக்க கறிக்கடைக்குள்ள வீசுவான். அதோட விடலையே கையில ஒரு பட்டாக்கத்திய வர எடுத்துட்டாங்க. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஹீரோ வாளியை தூக்கி சண்டை போடுவான். இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு அது நீடிக்கல. ஒரு கிட்டத்துல கேங் கையில வச்சிருந்த கூர்மையான கத்திய அப்படியே ஹீரோவோட தோள்பட்டைக்குள்ள ஏத்திட்டான். ரத்தம் பொல பொலன்னு ஊத்திட்டு இருக்குது. வலி தாங்க முடியாம ஹீரோ கீழே விழுந்ததால அடி அடி நடிப்பான். சொல்ல போனா ஹீரோ கிட்டத்தட்ட மயங்கர லெவலுக்கு போயிடுவான். இப்படியே போச்சுன்னா நம்மளால சோலி முடிஞ்சிடும் சொல்லிட்டு பேண்டா இருக்கா இல்லையா, ஹீரோவோட உயிரை காப்பாத்துறதுக்காக கேங்கோட லெவலுக்கு ட்ரோனை கீழே இறக்கி நேரா கொண்டாந்து அந்த பயலோட கண்ணுலயே ஏத்திட்டான். அவ்வளவுதான், ஒரு பக்க கண்ணு காலி. இவன் வழியில கதறக்கூடிய இந்த சின்ன கேப்ல ஹீரோ தான் முழு கோவத்தோட ஒரு எத்து விடுவான் பாருங்க. பக்கத்துல இருக்க ஷட்டர் கிட்ட எல்லாம் உடஞ்சு அங்கேயே இந்த கேங்கு பையன் வாங்கிட்டான். அப்புறம் என்ன, கையில விலங்க மாட்டி மாமியார் வீட்டுக்கு அனுப்பியாச்சு. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பண்ண வீர தீர செயலுக்காக ஜனாதிபதி முன்னிலையில நம்ம ஆளுங்களுக்கு விருது கிடைக்குது. அப்ப அதே இடத்துக்கு நம்ம ஹீரோ காப்பாத்தன மின்சு பொண்ணு வரா. அங்கிள் உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு கையில பொக்கேவை கொடுக்குறா. அச்சோ செல்லம், நீ ஓகே தானா? நான் ஓகே தான் அங்கிள், நீங்க தான் என்ன காப்பாத்த இருக்கீங்களே, நான் ஏன் இனிமே பயப்படணும்னு ரொம்ப சந்தோஷமா பேசும்போது ஹீரோவுக்கு ஆனந்த கண்ணீர். ஒரு பக்கத்துல ஹீரோவோட அப்பா போட்டோ எடுக்கிறாரு, இன்னொரு பக்கத்துல நம்ம மேனேஜர் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு. இதுக்கு மேல மனுஷனுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்? இந்த ஒரு சந்தோஷமான சீனோடைய இந்த படமும் முடியுது. ஒரு சிலர் வாழ்க்கையில நிறைய தவறுகளை பண்ணுவாங்க, ஆனா அதையெல்லாம் திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். இல்ல நான் திருந்த மாட்டேன், தெருவுல தான் மறுபடியும் போய் நிப்பானா, லாரி அடிச்சு அல்பாயுசுல மேலதான் போகணும். சரி, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். லவ் யூ ஆல், பை பை, தேங்க்யூ.